வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போது இந்த முறையிலேருந்து நான் சொல்லும்போது 2 பகுதிகளாக சொல்கிறேன். அதாவது முதல்ல 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அடுத்த பகுதி. இது ஒரே எபிசோடில் தான் சொல்கிறேன். இதில் எதுக்காக அப்படி பிரித்து சொல்கிறேன்னா, சில முக்கிய நிகழ்வுகள் பார்த்தோன்னா சூரியன் எப்போவுமே 15ஆம் தேதியோ 16ஆம் தேதியோ உங்களுக்கு அடுத்த ராசிக்கு மாறுவார். அப்போ மாதம் மாறுகிறது, தமிழ் மாதம் மாறுகிறது. அப்போ பலன்கள் நிறையா வித்தியாசப்படுறது. அப்போ நான் இந்த பலன்களை ஒரே மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு அது புரியாது. அதனால தான் நான் முதல்ல கொஞ்சம் விளக்கமாக தெரியணுங்கிறதுக்காக தான் 1 முதல் 15 வரை முதல் பாட்டும், 15லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அடுத்த பாட்டுமா நீங்கள் நினச்சிக்கலாம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதனும் சுக்கிரனும் 12ஆம் வீட்டில் இருக்காங்க. புதன் 12ஆம் வீட்டில் இருப்பது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல காலேஜஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஒரே விஷயம் என்னென்னா, சரி நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு பிலானியில் கிடச்சிருக்கு, இல்லை எனக்கு ஐஐடி இதில் வெளியூரில் போய் படிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை ஐஏஎம் அகமதாபாத் போகிறேன், இந்த மாதிரி நன்மைகள் நடக்கும். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷத்தை அடைவீங்க. உங்கள் லட்சியத்தை அடைவதற்கான முதல் படி அப்படின்னு எதிர்பார்க்கறது நடக்கக்கூடிய ஒரு காலம். 12இல் சுக்கிரன் இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வாங்கணும்னு தோணும், செலவு பண்ணணும்னு தோணும். அப்போ என்ன மாதிரியான விஷயம்? சில பேர் கார் வாங்கலாம். அவனுக்கு எது விரலுக்கு தகுந்த வீக்கம் சொல்லுவோம், கார் வாங்குறீங்க. சில பேர் நல்ல செல்ஃபோன் வாங்கலாம். உங்களுக்கு எது தேவை, எது வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக கூடி வரும். கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த காலகட்டத்தில் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா, புதுசாக வெஞ்சர் பண்ணணும்னு பிளான் பண்ணிங்கன்னா, அது ஆரம்பிப்பதற்கான சூழல்கள் உங்களுக்கு அற்புதமாக உருவாகிட்டு வரும். அதற்கான வேலைகளை மும்மரமாக செய்யுங்கள், நன்மை ஏற்படும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பல சிக்கல்களை தீர்த்து வைப்பார். அது ஏதாவது கோர்ட் கேசஸாக இருக்கலாம், நிலத்தகராறாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு, அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு தன்மையை சொல்கிறது. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் யார்? 9இல் இருக்கக்கூடிய குரு. 9இல் குருவும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்கார். அப்புறம் என்ன பிரச்சனை? எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டியில், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அது உங்களுக்கான வாசகம். ஏன்னா குரு 9இல் இருக்கும் பொழுது அதுதான் நிதர்சனம். உங்களுக்கு எது வேணுன்றதை முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணு. எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், சரி அதற்கான ஒரு முயற்சிகளில் இறங்கு. அப்படி நான் வேணும்னு சொல்லும்போது அது நீண்ட கால திட்டமா குறுகிய கால திட்டமா என்பதையும் டிசைட் பண்ணணும். நீங்கள் சொன்னீங்க, சார் நான் இந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது அந்த பில்டிங், அதில் எனக்கு ஒரு ஃப்ளாட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், 1.5 கோடி சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் ஆம்பிஷன் வைக்கக்கூடாது. அது லாங் டேர்ம் ஆம்பிஷன். அதையும் வைக்கலாம். இப்போது அதற்கான திட்டங்களை தீட்டலாம். சரி, எனக்கு ஒரு நல்லபடியாக ஒரு கார் மாற்றணும், ஒரு கார் வாங்கணும், நான் 2 வீலர் வச்சுருக்கேன், கார் வாங்கணும், இல்லை நான் ஒரு நல்ல 2 வீலர் வாங்கணும், செய்ய முடியும். குறுகிய கால ஆம்பிஷன்ஸு, நீண்ட கால ஆம்பிஷன் எது இருந்தாலும் 9இல் குரு இருக்கும்போது அதுக்கான வழிகள் பிறக்கும். இதுதான் முக்கியம். கூட குருவோடு யார் உக்காந்துருக்காங்கன்னா செவ்வாய் உக்காந்துருக்கார். செவ்வாய் என்ன செய்கிறார்? ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருவார். அதாவது டிரைவிங் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அந்த வேகத்தை, உத்வேகத்தை கொடுப்பார். அப்போது அதிர்ஷ்டங்களும் இருக்குது, அதற்கான உத்வேகமும் ஏற்படும். இது அற்புதமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் கேது உட்காந்துருக்கார். ராசியில் கேது உட்காரும்போது ஒரு விதத்தில் நல்லது, நிதானப்படுவீர்கள். ஆனால் நிதானப்படுறோன்றது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, ரொம்ப நிதானப்பட்டுறக்கூடாது. அதுக்கு ஏறத்தாழ சாமியார் மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் நிதானப்படக்கூடாது. ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கணும். வைக்கும்போது தான் வெற்றி வாய்ப்புகள் என்பது ஏற்படும். ஆனால் ஒன்று, சாதிக்க முடியாதுன்னு எதுவுமே இல்லை. 6இல் சனி, 9இல் குரு, அப்புறம் செவ்வாய், இவங்கள்லாம் இருக்கும்போது சாதிக்க முடியாதுன்னு ஒன்றும் இல்லை.
புத்திரபாக்கியம் நிச்சயமாக ஏற்படும். சில நேரங்களில் ஏகப்பட்ட தடைகள் ரொம்ப நாளாக இல்லை. இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர், ஐவிஎஃப் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். பண்ணுங்கள், இதுதான் சரியான நேரம் உங்களுக்கு. அதற்கு பிறகு முக்கியமாக பார்த்தோம்னா சில சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கலாம். நிச்சயமாக வாங்க முடியும். இப்போது முயற்சிகளில் இறங்குங்க, கண்டிப்பாக வாங்க முடியும். திறக்காத கதவுகளும் திறக்கக்கூடிய காலம் 9ல் குரு இருந்தால் அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அவர் கொடுத்துட்டே இருக்கார். அதை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அவ்வளோதான். சரி, இப்போது 2ஆம் பகுதியை பார்க்கலாம். இந்த 17ஆம் தேதி என்ன ஆகுது? 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் வீட்டுக்குள் வருகிறார். அதே நேரத்தில் இந்த 23ஆம் தேதி புதன் கடகராசிக்குள் பிரவேசிப்பார். அவங்க ராசிநாதன் கடகராசிக்கு போகிறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றார் 25ஆம் தேதி. இதை விட நல்லது எதுன்னு சொல்கிறது? 9ல் குரு, 11ல் உங்கள் ராசிநாதன், உங்கள் ராசிக்குள்ளே சுக்கிரன், 9 குடைவன் தனாதிபதி. அதை குரு பார்த்தார். ரொம்ப நல்ல காலம் சார். தசைகள் ஓரளவுக்கு ஒத்துழைப்பாக இருந்தால் பெரிய அளவு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலம். நீங்கள் எந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலம். தைரியமாக செயல்படுங்க, நம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்கள் நம்பிக்கை பொய்க்காதது மட்டும் இல்லை, நீங்கள் நம்பினதை விட அதிகமாக நடக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குது. குறிப்பாக புதன்னாலே வியாபாரி, படிக்கக்கூடிய மாணவர்கள், கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இது ஒரு பொற்காலத்தை போல் அருமையான ஒரு விஷயங்களை தருது. அதே மாதிரி 6ல் இருக்கக்கூடிய சனி பல தடைக்கற்களை தாண்டி வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். 7ல் இருக்கக்கூடியவர் ராகு. மனசில் ராசியில் கேது, 7ல் ராகு. மனசு பரபரப்பாக தான் இருக்கும். ரொம்ப அப்படியெல்லாம் இருக்காது, உள்ளுக்குள்ளே பரபரப்பாக இருக்கும். ரெஸ்ட்லெஸ்னஸ் சொல்லுவோம், அது இருந்துன்னு தான் இருக்கும். கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா திருநாகேஸ்வரம் இது போல் சில கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. அது நீங்கள் பிறந்த கிழமையில் போனால் சிறப்பு. உங்கள் பிறந்த கிழமையோ இல்லை நீங்கள் பிறந்த நட்சத்திர நாள்லேயோ போய் அந்த ராகு ஸ்தலத்துக்கு, காளகஸ்தி இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வாங்க. அது ரொம்ப நன்மையை செய்யும் உங்களுக்கு. ஆனால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை செய்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை அமைக்கக்கூடியது, இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் டேக் ஆஃப் பீரியட், அது இதுதான். முறையாக சரியாக பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றியாளர்களாக உங்களை உருவாக்கக்கூடிய காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.